கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த 4 மாதங்கள் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் கிருபையாய் பாதுகாத்து இந்த 5வது மாதத்திலும் இந்த முதல் வாரத்தில் இணைந்து தேவனை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னத்திலே கலிகூற கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய செவிகளை இருதயங்களை அவருக்கு நேராக நாம் திறந்து கொடுப்போம். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். எல்லாரும் கைவத்தி சொல்லுங்க, நம்முடைய தேவன் கன்மலையானவர். அல்லேலூயா. தேவனையே முழுக்க முழுக்க கொண்டிருக்கிற இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் இந்த மாதத்திலே இந்த வாரத்திலே தம்மை ஆண்டவர் விளங்க பண்ணுவாராக. அவருடைய வல்லமையை, அவருடைய கிரியை, அவரை யார் என்று நாம் சரியாய் புரிந்து கொள்ள இந்த மாதத்திலே, இந்த நாளிலே, இந்த வாரத்திலே நாம் எல்லாருக்கும் தேவன் கிருபை தருவாராக. எல்லாரும் சொல்லுங்க, அவர் கன்மலை. பல கன்மலைகளிலே அவர் ஒரு கன்மலை அல்ல, அவர் ஒருவரே கன்மலை. அல்லேலூயா. ஆண்டவரை கன்மலை என்று சொல்லும்போது உருவகமாக சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. அவர் கன்மலை என்று சொல்வதினாலே அவர் ஒரு திட பொருள் அல்ல, அவர் உயிருள்ளவர், ஒரு நபர், கன்மலையை போன்றவர். அதனால்தான் 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 44, 47 வசனங்களை வாசிங்க. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 44வது வசனமும் 47வது வசனமும். என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கன்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. அவர் கன்மலை அல்ல, அவர் கன்மலையானவர். அல்லேலூயா. அங்க வசனம் சொல்லுது, என் கன்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். இந்த கன்மலையானவர் தன்னுடைய வாழ்க்கையில செய்ததான காரியத்தை குறித்து இங்கே தாவீது சொல்லுகிறார். இஸ்ரவேலின் கன்மலையானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது. இந்த கன்மலையானவர் தனி மனிதனோடு கூட பேசுகிறவர். கை வைத்து சொல்லுங்க, இந்த கன்மலையானவர் தனி மனிதனாய் இருக்கிற என்னோடு கூட பேசுகிறவர். அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தீர்மானித்தவைகள், தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை அவர் பேசுகிறவர். தாவீதை பார்த்து ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். வருங்காலத்திலே நடக்க இருப்பதை குறித்து தேவன் பேசினார். இந்த மாதத்திலே இங்கே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்திருக்கிற கன்மலையானவர் இந்த மாதத்திலே ஒவ்வொருவரோடு தனித்தனியாக என் ஆண்டவர் பேசுவாராக. எதை குறித்து? நம்மை பற்றி ஆண்டவர் பேசுவாராக. 18ஆம் சங்கீதத்துடைய மேல் தலைப்பை வாசிங்க. சங்கீதம் 18 மேல இருக்க அந்த தலைப்பை கொஞ்சம் வாசிங்க. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை
கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின பாட்டாவது. தலைப்பை பார்க்கும் பொழுது இந்த கன்மலையானவர் என்னை எல்லா நெருக்கங்களிலிருந்து விடுவிக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, இவர் நம்மை விடுவிக்கிறவர், அவர் பேசுகிறவர், அவர் உயிருள்ளவர், அவர் செயல்படுகிற தேவன். மலையை போல ஒரு இடத்துல அவர் சும்மா இருக்க மாட்டார். பேசுகிறவர், கிரியை செய்கிறவர். கை உயர்த்தி சொல்லுங்க, என்னோடு கூட இந்த காலை வேளையில பேசுவீராக, எனக்காக கிரியை செய்வீராக. உம்முடைய கிரியையை இந்த வாரத்திலே இந்த மாதத்திலே நான் பார்க்க எனக்காக கர்த்தர் கிரியை செய்வீராக. இந்த கன்மலையானவர் நம்மிலே செய்ய விரும்புகிற 3 அனுபவங்களை இந்த நாளிலே நாம் சற்று கவனிக்க ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. அவர் நமக்கு கன்மலையை போன்றவர். தேவன் எங்களுடைய கன்மலை என்று வேதத்தில் சொல்லி அனுபவித்த பலர் இருக்கிறார்கள். தேவன் எங்களுடைய கன்மலை என்று சொல்லி சொன்ன பலர் இருக்கிறார்கள். இதே அதிகாரத்திலே உபாகமம் 32வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 32:15. யெசூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினந்துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கன்மலையை அசட்டை பண்ணினான். இங்கே மோசே சொல்லுகிறார், இவர் என் ரட்சிப்பின் கன்மலை, இந்த கன்மலையை அசட்டை பண்ணினான். 32:18 வாசிங்க. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை. இரண்டாவது சொல்றாரு, அவர் என்னை ஜெனிப்பித்த கன்மலை. முதலாவது சொல்கிறாரு ரட்சிப்பின் கன்மலை, இரண்டாவது சொல்கிறார் என்னை ஜெனிப்பித்த கன்மலை. மோசையோடு கூட சேர்ந்து நாமும் சொல்லுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு நாள் நீங்களும் நானும் கல்வாரியை சந்தித்தோம். கல்வாரியை சந்தித்தவங்களாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த கல்வாரியை சந்தித்ததினால, எங்கள் கன்மலையானவர் எங்களை சந்தித்ததினால இந்த மீட்பு எங்களுக்கு உண்டாயிருக்கிறது, இந்த ரட்சிப்பு எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கல்வாரியை சந்தித்த பொழுது அந்த கல்வாரி நம்முடைய இருதயத்தை உடைத்தது, நம்முடைய பாவங்களை மன்னித்தது, நம்மை ஆண்டவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டது. கல்வாரியின் நிமித்தம் கர்த்தர் என்னுடைய ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்வதற்கு தேவன் உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் கையை உயர்த்தி, என்னுடைய ரட்சண்ய கன்மலையே, உம்மை நான் இந்த காலை வேளையிலே நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை நான் துதிக்கிறேன். ஏசாயா 17 அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 17:10. என் பலனாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாய். நல்ல கவனிங்க, இந்த கன்மலைக்கு பெயர் கொடுக்கிறாரு என் பலனாகிய கன்மலை. என்னை ரட்சித்து அப்படியே போட்டு விடாமல் நான் பலத்தின் மேல் பலனடைய என் பலனாகிய கன்மலையாய் இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலே ஆவியிலோ ஆத்மாவிலோ சரீரத்திலோ பலவீனமாய் வந்திருந்தால் உங்களை பலப்படுத்துகிற ஒரு கன்மலை இந்த இடத்திலே உலாவி கொண்டிருக்கிறார் என்பதை உணர அனுபவிக்க என் தேவன் கிருபை தருவாராக. 62வது சங்கீதம் 2வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 62 2வது வசனமும் 6வது வசனமும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும்
என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய கன்மலையாய் இருக்கிறார், ஆகையால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் கன்மலையாய் இருந்தால் நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. முதலாவது எனக்கு கொஞ்சம் அசைஞ்ச மாதிரி தாவீது நினைக்கிறார். முதலாவது எனக்கு கொஞ்சம் அசைஞ்ச மாதிரி இருந்துச்சு, ஆனா இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னத்தை கண்டுபிடிச்சிட்டேன்? அந்த கன்மலைக்கு அசைவே கிடையாது. இந்த கன்மலையை யாரும் அசைக்க முடியாது. பர்வதங்கள் கொந்தளித்தாலும், சமுத்திரங்கள் எல்லாம் ஜலங்கள் எல்லாம் பொங்கினாலும் அது அசையாது. அப்படி சொல்றவங்கலாம் கை உயர்த்திங்க. எனக்கு எதிராக எவ்வளவு ஜலங்கள் பொங்கினாலும், எவ்வளவு காரியங்கள் எதிர்த்து நின்னாலும், கன்மலையானவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த கன்மலையை யாராலும் அசைக்க முடியாது. எந்த சூழ்நிலையாலும் எந்த காரியத்தினாலும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் இந்த நாளிலே 3 காரியங்களை பார்க்க போகிறோம். 3 அனுபவங்கள், இந்த கன்மலையானவர் செய்யக்கூடிய 3 அனுபவங்களை நாம் பார்க்க போகிறோம். வேதத்திலே கன்மலை என்று சொல்லி அனுபவித்தவர்களையும் நாம் பார்க்க போகிறோம். எந்த சூழ்நிலையிலே அவர்கள் அனுபவித்தார் கன்மலை என்று சொல்லி, நமக்கும் அப்படி அனுபவமாக்க தேவன் வாய்ப்பு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கவும் இந்த மாதத்தில் நமக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. முதலாவது அனுபவம், அவரே கன்மலையாய் இருப்பவர். அவரே கன்மலையாய் இருப்பவர். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 3 காரியங்கள் அவரே கன்மலையானவர் என்று சொல்லி அனுபவித்த 3 பேரை இந்த காலை வேளையில நான் முதலாவது சொல்ல ஆசைப்படுகிறேன். வாசிங்க. 1 சாமுவேல். கர்த்தரை போல பரிசுத்தர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. முதலாவது, இந்த கன்மலையை அனுபவித்த முதல் நபர், இவர் என்னுடைய கன்மலை என்று சொன்ன முதல் ஆள் அன்னாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அன்னாள் என்ன சொன்ன தெரியுமா? இந்த கன்மலை எனக்கு எப்படி தெரியுமா இருந்தாரு? நிகரற்ற கன்மலையாய் இருந்தார். அல்லேலூயா. அன்னாளை பற்றி இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அவள் சொல்கிறாள், எங்கள் தேவனை போல ஒரு கன்மலை இல்லை. கை வைத்து எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலை இல்லை. ஒரு சாதாரண வீட்டு பெண் தான் அவள். சாதாரண வீட்டு பெண் தான் அன்னாள். ஆண்டவரை கன்மலையாக அனுபவித்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும். கன்மலையாக அவரை அனுபவிக்கிற ஒரு அனுபவம் நம்ம எல்லாருக்கும் அவசியம். இந்த ஆண்டவரை கன்மலை என்று அனுபவிக்க பிரத்யேக ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட ஊழியராய் இருக்க அவசியமில்லை. பக்கத்தில் சொல்லுங்க, இந்த கன்மலையை அனுபவிக்க பிரத்யேகமாக தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட ஊழியராய் இருக்க வேண்டிய அவசியமில்லை. சாதாரணமான ஆளா இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு கன்மலை என்று அனுபவமாக்கி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கன்மலை என்று சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். அவள் சொல்லுகிறாள், அன்னாள், எங்கள் கன்மலையை போல வேறொரு கன்மலை இல்லை. கை வைத்து சொல்லுங்க எல்லாரும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எங்கள் கன்மலையை போல வேறொரு கன்மலை இந்த பூலோகத்தில் யாரும் இல்லை. ஆண்டவரை கன்மலை என்று சொல்லி எப்படி அனுபவித்தால்? என்னுடைய கன்மலை நிகரற்ற கன்மலை. இதற்கு நிகராக, இந்த கன்மலையான தேவனுக்கு நிகராக ஒன்றுமில்லை, ஒருவரும் இல்லை. ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் எத்தனை அற்புதங்கள் செய்திருந்தாலும்,
இந்த மாதத்தில் இப்படி ஒரு அறிக்கை செய்வதற்கு ஏற்ற அற்புதத்தை உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வாராக. என் கன்மலை நிகரற்றவர், அவருக்கு ஒப்பாக யாரும் கிடையாது. அன்னாலே இப்படி உன்னுடைய வாழ்க்கையிலே நிகரற்ற கன்மலை என்று நீ சொல்வதற்கு உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்தார், இந்த நிகரற்ற கன்மலை என்ன செய்தார், இந்த கன்மலை என்ன செய்தார் என்று சொல்லி அன்னாளிடத்தில் கேட்போமானால், அன்னாள் சொல்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் வாயை அடைக்கிற தேவன். ஆண்டவர் வாயை அடைக்கிற தேவன். வாசிங்க 1 சாமுவேல் 2 அதிகாரம் 3 வசனம். இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கன்மலை நிரூபித்திருக்கிறார். அவர் என்ன நிரூபித்தார் தெரியுமா? என் ஆண்டவர் அமைதல் படுத்த வல்லவர். பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, இது வரைக்கும் எந்த வாயெல்லாம் பேசிச்சோ அதையெல்லாம் அமைதல் படுத்துகிற ஒரு நிகரற்ற கன்மலை இந்த கால வேளையிலே உங்களோடு கூட இருக்கிறார். புயலை அமைதல் படுத்தவும் என் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு பெரிய சேனையினுடைய கூக்குரலை, கூச்சலை, ஆரவாரத்தை என் தேவனாலே அமைதிப்படுத்த முடியும். அல்லேலூயா. அன்னாலே உன்னுடைய வாழ்க்கையில என்ன அமைதல் படுத்தினார் என்றால், அவர் சொல்லுவா, என் காதுகள் கேட்க பேசின பேச்சு இருக்கே, அந்த பேச்சு என் வாழ்க்கையில் இருந்துச்சு. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6 வசனத்தை வாசி. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால், கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால், அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். நல்ல கவனிங்க, அவர் சொல்றா, என் சக்களத்தி பேசின வார்த்தை, பேசின பேச்சு எப்போதும் என்னை துக்கப்படுத்தும், என்னை விசனப்படுத்தும். என்னை என் வீட்டுக்குள்ளே இருந்தே என்னை குத்தி குத்தி பேசுவார்கள். உனக்கு இல்லை, உனக்கு இல்லை என்று பேசுவார்கள். சமுதாயம் பேசினது, பிள்ளை இல்லை என்பதினாலே நிந்தை உள்ளவள் என்று சொல்லி குடும்பம் பேசினது, சமுதாயமும் பேசினது. அல்லேலூயா. ஏளன பேச்சு, வேண்டும் என்று சொல்ல பரிகாச பேச்சு கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாய் வந்தால் கர்த்தர் அதை அமைதிப்படுத்துவார். கை வைத்து சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா வேண்டுமென்றே ஏளன பேச்சு, பரியாச பேச்சுகளை பேசினா இந்த காலைவேளை கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் அதை அமைதல் படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைவிட முக்கியமாக அன்னாள் சொல்லுகிறாள், என் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? எதிரியின் வாயை அடைக்கும் போது, இப்போ 1 சாமுவேல் 2 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. இந்த நிகரற்ற கன்மலை உன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்தது அன்னாலே என்றால், அவள் சொல்லுவாள், வாயடைத்து போன என் வாயை திறந்தது இந்த நிகரற்ற கன்மலை. அல்லேலூயா. என்ன அடைக்க முடியாத வாயெல்லாம், இதுவரைக்கும் என்ன வாயெல்லாம் அடைச்சாங்க, வாயை அடைக்க முடியாத வாயை எல்லாம் இப்ப கர்த்தர் அடைத்து விட்டார். என் வாயை கர்த்தர் திறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கன்மலை காரியத்தை மாறுதல் ஆக்கினது. என்னை எது செய்யக்கூடாது என்று கட்டினார்களோ, என்னை தேவன் அதை செய்ய வைத்தார். என்னை கட்டுப்படுத்தினவர்கள் நான் என்ன செய்யக்கூடாது என்று நினைத்தார்களோ, அவர்கள் அதை செய்ய முடியாதபடி என் ஆண்டவர் கட்டி போட்டு விட்டார். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசி. பலவான்களின் வில் முறிந்தது,
முறிந்தது. பலவான்களின் வில் முறிந்தது. தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். கூலி வேலை செய்கிறார்கள். இனி பசியாய் இரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாய். அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். நல்ல கவனிங்க, கன்மலை என்ன செய்தது என்றால், என்னை எது செய்யக்கூடாது என்று எதிரிகள் கட்டி வைத்தார்களோ அத்தனையையும் நான் செய்வதற்கு என்னை விடுதலையாக்கினார். எனக்கு செய்யப்பட வேண்டும் என்று சத்துரு நினைத்ததை தேவன் அவனுக்கு செய்யப்பட என் கர்த்தர் திருப்பி விட்டார். அல்லேலூயா. இந்த கன்மலை திருப்புகிற கன்மலை. எல்லாரும் சொல்லுங்க, இந்த கன்மலை திருப்புகிற கன்மலை. சந்தோஷமா சொல்லுங்க, இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் உங்க வாயை எதெல்லாம் கட்டிச்சோ, யாரெல்லாம் கட்டினார்களோ அவர்களுடைய வாயை தேவன் கட்டி உங்கள் வாயை கட்ட திறக்க வைக்க போகிறார். இந்த தேவன் திருப்புகிற கன்மலை. அண்ணாலே இது எப்படிமா உனக்கு நடந்துச்சுன்னு சொன்ன அண்ணா சொல்லுவாள். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் போதும். எப்படி நடந்துச்சு? கர்த்தருக்குள் இது நடந்தது. அல்லேலூயா. நான் பெரிய ஆள் இல்ல, நான் பெரிய விசுவாசியும் இல்ல. அண்ணாலே ஒரு காலத்துல உன்னாலே ஜெபிக்க கூட முடியாத, ஜெபிக்க கூட வாய் வரவில்லை, அத்தனை நீ கட்டப்பட்டு இருந்தாய். ஆனால் இன்று உன்னுடைய வாய் கம்பீரித்து பூரிக்கிறது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில கடந்த நாட்களில் ஜெபிக்க முடியாத கட்டு, வீட்டில் பிரச்சனை, ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியல. ஆனா அண்ணா சொல்றாரு, கர்த்தராலே இது நடந்துச்சு, இப்போ என் இருதயம் பூரிக்கிறது. ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துகிறாய். சத்துரு எவைகளை நினைத்து உங்களை முடக்கி போட்டு அப்படியே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கன்மலை ஒன்று இருக்கிறது. அந்த கன்மலை என்ன செய்யும் தெரியுமா? கட்டவிழ்த்து தேவனுக்குள் நிறைவேற, விடுதலையாக்க, மாற்றி அமைக்க இந்த நிகரற்ற கன்மலை போதுமானது. ஹல்லேலூயா. நீர் அதை எங்க வாழ்க்கையில தருவீராக. 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 25வது அதிகாரம் 8வது வசனம். போக மனதானால் நீர் போம், காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும். தேவன் உம்மை நல்ல கவனிங்க. தீர்க்கதரிசி ராஜாவோடு சொல்லுகிறார், நான் சேவிக்கிற ஆண்டவர் யார் என்று தெரியுமா? இந்த ஆண்டவரால் ஒத்தாசை செய்யவும் தெரியும், விழப்பண்ணவும் தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் சேவிக்கிற ஆண்டவரால் ஒத்தாசை செய்வதற்கும் அவருக்கு தெரியும், விழ செய்யவும் அவருக்கு தெரியும். இந்த வசனத்தை நீங்களும் நானும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவனுக்கு விரோதமாய் இருந்த கூட்டம் அவனை விழத்தள்ளினது. அவனை எழுப்புவதற்கு யாரும் இல்லை. கர்த்தர் ஒரு கட்டத்தில் உதவியாய் வந்து தூக்கி நிறுத்தினார். அல்லேலூயா. விழத்தள்ளிட்டாங்க, தூக்கி நிறுத்த யாரும் இல்லை. ஆனா கர்த்தர் உதவியாய் வந்து தூக்கி நிறுத்தினார். யார் விழ பண்ணினார்களோ அவர்களை ஆண்டவர் விழத்தள்ளினார். அல்லேலூயா. நான் யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக காரியங்களை செய்ய ஒரு கர்த்தர் எனக்காக இருக்கிறார். ஏசாயா 45வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 45:7. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினீர், சமாதானத்தை படைத்து உண்டாக்குறவர் நானே, கர்த்தராகிய நானே, இவைகளை எல்லாம் செய்கிறவர். நல்ல கவனி. இந்த பகுதியில் வாசிக்கும் போது குழப்பமான வார்த்தைகளா இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போமானால்,
என்னுடைய வாழ்க்கையிலே குழம்பின நேரத்திலே, என் சமாதானத்தை குழப்பின நேரத்தில் யார் முயற்சித்து நிம்மதியாய் இருந்தார்களோ, அதாவது என்னுடைய சமாதானத்தை கெடுத்துட்டு யார் நிம்மதியாய் இருக்க முயற்சித்தார்களோ அவர்கள் நிம்மதியை பிடுங்கி குழப்பத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். ஆண்டவரே, எங்க தேசத்தில் அதை செய்யுங்கப்பா. எங்களை குழப்பினவங்க, எங்களை தினற்று போக செஞ்சவங்களை நீங்க குழம்பி போக பண்ணுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமைதியாய் இருப்பவர்களுடைய அமைதியை குலைத்து கலகத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் மத்தியில் ஒரு நிகரற்ற கன்மலை நீர் இருக்கிறீர் என்பதை காண்பித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அமைதியையும் பாதித்தவர்களுக்கு கலக்கத்தையும் கொடுக்கிற ஒரு வல்லமை உள்ள நிகரற்ற கன்மலை இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கன்மலை என்று அனுபவித்த இரண்டாவது நபர் 71வது சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 71:3. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். முதலாவது அனுபவித்த நபர் யாரு? அன்னாள். என்ன சொன்னா? நிகரற்ற கன்மலை. இரண்டாவது இந்த கன்மலையை அனுபவித்த நபர் தாவீது. அவர் சொல்லுகிறார், இந்த கன்மலை யார் தெரியுமா? நம்பகமான கன்மலை. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, தன் கன்மலையாக தாவீது அதை அனுபவிக்கிறார். அவனுடைய அனுபவம் என்ன? நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலை இந்த ஆண்டவர். அன்னாலே உனக்கு அவர் நிகரற்ற கன்மலை, எவரும் செய்ய முடியாததை செய்கிற கன்மலை. ஆனால் தாவீது சொல்கிறார், ஒரு கன்மலை இருக்கிறார், எப்ப நினைச்சாலும் அவரிடத்திலே போய் அடைக்கலத்தை என்னாலே பார்க்க முடியும். இவர் என்னுடைய நம்பகமான கன்மலை. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நேரமும் இந்த கன்மலையை அனுபவிக்க எங்களுக்கு ஒரு கிருபையை இந்த மாதத்திலே கர்த்தர் தருவீராக. நாங்கள் நம்பக்கூடிய கன்மலை எப்ப வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையிலோ எந்த நொடியிலோ என் ஆண்டவரை பார்க்கலாம். சில நேரத்தில் பாஸ்டரை கூப்பிடான்னு நினைச்சாலும் லைன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைப்போம். பாஸ்டரை ஜோமனை கூப்பிடலான்னு நினைச்சாலும் பாஸ்டருக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் என் ஆண்டவரிடத்தில் அப்படி இல்லவே இல்லை. என் ஆண்டவரிடத்தில் பாஸ்டரை கூட லைன் கிடைக்காம போகலாம், ஆனால் ஆண்டவருக்கு லைன் கிடைக்காம இருக்கவே இருக்காது. பக்கத்தில் பைக் எடுத்து சொல்லுங்க. சில நேரத்தில் பாஸ்டரை கூட பிடிக்க முடியாது, ஆனால் ஆண்டவர்கிட்ட எப்போ வேணா போகலாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் நம்பக்கூடிய கன்மலை. இந்த கன்மலை இடத்துல ஒருவன் ஓடினால் அவனுக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, இந்த கன்மலை இடத்துல ஒருவர் ஓடினால் பலன் உண்டு. இந்த நம்பகமான கன்மலையிடத்தில் ஒருத்தர் ஓடினால் பாதுகாப்பு உண்டு. இந்த கன்மலையான நம்பக்கூடிய ஆண்டவரிடத்தில் ஓடினால் அவருக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, அவருக்கு ஒரு தீர்வு உண்டு. என்ன பிரச்சனை, என்ன சவால் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த மாதத்தில் நாங்கள் வந்தடையத்தக்க நிம்மதியை, நிறைவை, சமாதானத்தை, பதிலை காணக்கூடிய ஒரு கன்மலை உண்டு. அந்த நம்பகமான கன்மலையாக நீர் உம்மை எங்களுக்கு இந்த மாதத்தில் காண்பிப்பீராக. உபாகமம் 32வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. உபாகமம். அவர்களுடைய கன்மலை அவர்களை விற்காமலும் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? மோசே சொல்றாரு, அவர்களுக்கும் ஒரு கன்மலை இருந்தது, நமக்கும் ஒரு கன்மலை இருந்தது.
ஆண்டவரை அறியாதவர்களுக்கு அவர்கள் நம்பின கடவுள்கள் இருந்தார்கள். நமக்கும் ஒரு ஆண்டவர் இருந்தார் கண்மலையாக. அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்று போட்டு விட்டது. அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்று போட்டு விட்டது. நம்முடைய கண்மலையோ ஒப்பு கொடுக்கவில்லை. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. அவர்கள் நம்பின கண்மலை அவங்கள விற்று போட்டுச்சு. ஆனா நாம நம்பின கண்மலை நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. அவர்கள் நம்பியிருந்த கொள்கைகள், அவர்கள் நம்பியிருந்த கடவுள்கள் கண்மலை போன்றவை, எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்களை விட்டுவிட்டது. ஆனால் இயேசு என்ற கண்மலையோ, யெகோவா என்கிற கண்மலையோ இஸ்ரவேலை ஒப்பு கொடுக்கவில்லை, இஸ்ரவேலை கைவிடவில்லை. அவருடைய ஜனத்தை ஒரு காலம் என் ஆண்டவர் விடுவதில்லை. கை உயர்த்தி சொல்லுங்க. அவருடைய பிள்ளையா நான் இருந்தா ஒரு நாள் அவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையை இயேசுவினாலே தீர்க்க முடியாது என்று ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த பிரச்சனையை இயேசுவால தீர்க்க முடியாது என்று சொல்லுகிற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வந்தடையத்தக்க கண்மலை நம்முடைய நம்பகமான கண்மலை. இந்த தேவன் ஒருவரையும் ஒருபோதும் கைவிடாதவர், ஒப்பு கொடுக்காத தேவன். அவரை 100% நம்பலாம். கைது சொல்லுங்க. அவரை 100% என்ன பண்ணலாம்? நம்பலாம். நான் ஒன்றும் பைபிள் கூட நான் ஃபுல்லாக வாசித்து முடிக்கலையே பாஸ்டர். தினமும் ஒழுங்காக கூட நான் ஜெபம் பண்ணுவதில்லையே, என்ன ஆண்டவர் சைட்லைன் பண்ணி விடுவாரோ? மனதில் கேள்வி வரும். இல்லை, எந்த மனிதனும் சகாயம் தேடி அவரை நாடி வருகிற எவரையும் கைவிடாத ஒரு நம்பகமான கண்மலை அவர் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:12 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:12. அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நல்ல கவனிங்க. நான் அவரிடத்துல ஒன்றை ஒப்பு கொடுத்தால் அந்நாள் வரைக்கும் காத்து நடத்த வல்லமை உள்ளவர். பேங்க் லாக்கர்ல இல்லாத பாதுகாப்பு இந்த கண்மலையின் இடத்துல உண்டு. கைவெத்தி சொல்லுங்க. பேங்க் லாக்கர்ல இல்லாத பாதுகாப்பு இந்த நம்பகமான கண்மலிடத்தில் உண்டு. ஆண்டவரே, கை உயர்த்தி எங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று நிரூபிக்கிற ஒரு கண்மலையாக எங்கள் தேவன் எங்களுக்கு இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். 62ஆம் சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 62:6. அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்களை ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். நல்ல கவனிங்க. கண்மலை என்று தாவீது சொன்னார். ஆனால் 5வது வசனத்திலே சொல்லுகிறார். 62:6. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. கண்மலை என்று தாவீது சொன்னார். ஆனா 5வது வசனத்துல சொல்றாரு, அவர் என் கண்மலை. ஏன் சொல்லுகிறேன்? நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. நான் நம்ப தகுந்த கண்மலை. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இஸ்ரவேலுக்கு வனாந்திரத்திலே தண்ணீர் கிடைத்த அனுபவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். அவர்கள் ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை
கிறிஸ்துவே. அவர்களோடு கூட சென்ற கன்மலை. நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் கிடைக்கலையே பாஸ்டர் என்றால் இந்த மாதம் சொல்லி ஜெபியுங்கள். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் நம்ப தகுந்த கன்மலை நீங்க தான். இந்த உலகத்திலேயே நான் நம்ப தகுந்த கன்மலை நீங்க தான்ப்பா. நீர் எனக்கு அதை செய்வீராக. எங்களோட கூட நீர் இருக்கிறீர். எதற்காக இருக்கிறீர்? எங்களை விமர்சிப்பதற்காக அல்லப்பா, எங்கள் தேவைகளை சந்திக்க, ஆலோசனை கொடுக்க, தப்புவிக்க, பலப்படுத்த, நிலைநிறுத்த, எங்களை வழிநடத்த நம்பகமான கன்மலையாக நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி. மூன்றாவது கன்மலை என்று அனுபவித்த மூன்றாவது நபர் ஏசாயா 26வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். மூன்றாவது கன்மலை என்று அனுபவித்தவர்கள் இஸ்ரவேலர். முதலாவது அன்னாள், இரண்டாவது தாவீது, மூன்றாவது கன்மலையாக அவரை அனுபவித்தவர்கள் இஸ்ரவேலர்கள். ஒருமித்து ஒரு பாடலின் மூலம் அறிக்கை செய்கிறார்கள். என்ன? நாங்கள் நம்பி இருக்கிற கர்த்தர் நித்திய கன்மலை. அவர் நித்திய கன்மலை. ஏன் இவர்கள் மட்டும் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள்? இதற்கு முந்தின அதிகாரத்தை பார்த்தால் இஸ்ரவேலர் கடந்து வந்ததான பாதையை அந்த அதிகாரத்தில் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறதை பார்க்க முடியும். கொடுமையான சீரல், கொடுமையான சீற்றங்கள், வெயில், அழிவு, அலைமோதுகிற அனுபவங்கள், அடிமைத்தனப்படுகிறதான சூழ்நிலைகள், சிதறடிக்கப்படுகிற நிலைமைகள், இவைகள் எல்லாம் இருந்தது, நீங்கினது, மீண்டும் வந்தது, மீண்டும் போனது. ஏற்ற தாழ்வுகளினாலே பல முறை இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்களை விடுதலை செய்து யூதேயா தேசத்திலே பாடப்படும் பாட்டாவது ஒரு பாடலை ஆண்டவர் பாட வைக்கிறார். என்ன பாடல்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிறீர் என்ற பாடலை பாடும்போது சொல்லுகிறார்கள், இந்த பாடலை பாட வைத்ததான எங்கள் ஆண்டவர் நித்திய கன்மலையாயிருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலை என்ன என்றால், இதற்கு முன்பு பல முறை நாங்கள் வீழ்ந்தோம், எழுந்தோம், அடிபட்டோம், காயப்பட்டோம். இதெல்லாம் எங்க வாழ்க்கையில மாறி மாறி வந்தாலும் இப்ப கர்த்தர் எங்களை ஒரு இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு பிறகு பழைய நிலைமை ஒருபோதும் திரும்பி வராது என்று சொல்லி அவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பழைய வீழ்ச்சி, பழைய அழுத்தங்கள், பழைய வேதனைகள் இனி வராது என்று சொல்லி அவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எங்கள் வாழ்க்கையில ஒன்றை செய்திருக்கிறார். இந்த கன்மலை என்ன செய்தது? இப்பொழுது எங்கள் வாழ்க்கையில ஒரு காரியத்தை எவராலும் அகற்ற முடியாது, மாற்றி செய்யவும் முடியாது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுதுகிறதாவது, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. நல்ல கவனிங்க. பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தும் போது சொல்லுகிறார், நான் ஒன்றை செய்வேன். என்ன செய்வேன்? அதை எவராலும் ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. பக்கத்தில் கை கொடுத்துங்க. ஆண்டவர் நம்முடைய நித்திய கன்மலை ஒன்றை செய்வாரானால் அதை யாராலும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதாவது ஆண்டவர் ஒரு கதவை பூட்டிட்டார்னா
எவராலும் அதை திறக்க முடியாது. ஆண்டவர் ஒரு கதவை திறந்துட்டார்னா எவராலும் அதை பூட்டவும் முடியாது. இந்த கன்மலை என்ன செய்ய முடியும் என்றால், அவரை நம்பினவர்களுக்கு ஒன்றை செய்ய நினைக்கும் போது பாதாளத்தின் வல்லமையோ மனித சக்தியோ அதை ரிவர்ஸ் பண்ண முடியவே முடியாது. இவர் செய்ய வல்லவர். ஆகவே தான் சொல்கிறார்கள், இந்த மாதத்தில் எங்க வாழ்க்கையிலும் ஒன்றை நீர் செய்வீராக. அது சின்ன காரியமா இருந்தாலும் எந்த சக்தியும் அதை மாற்ற முடியாத நிலையில தேவன் அதை எங்கள் சூழ்நிலையில எங்கள் வாழ்க்கையில நிலைவரப்படுத்துவீராக. மார்க் 9:25. மார்க் 9:25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று. நல்ல கவனிய, மகனை ஒருவன் கொண்டு வருகிறான். சீஷர்களால ஒன்றும் செய்ய முடியவில்லை. இயேசு குறுக்கே வருகிறார். அவன் சொல்கிறான், அப்பா சொல்றான், தீயிலே விழுகிறான், தண்ணீரிலே விழுகிறான். எப்போது என்ன நடக்கும் ஏது நடக்கும் எங்களுக்கு ஒன்றும் தெரிவதில்லை. பலமுறை நாங்கள் காப்பாற்றினோம், ஆனால் எங்களுக்கு முடியவில்லை என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அசுத்த ஆவியை பார்த்து சொல்லுகிறார், இவனை விட்டு புறப்பட்டு போனா போயிரும். புறப்பட்டு போனா போயிரும். அடுத்த ஒன்றை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இனி இவனுக்குள் வராதே. நான் இன்னைக்கு செய்கிறேனே, இதை நீ ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. இதை நீ என்ன பண்ணக்கூடாது? ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்கள், ஆண்டவரே, காயங்கள், வேதனைகள் உண்டு. அதற்கு ஒருபோதும் திரும்பி வராத நிலையிலே நீக்குவதற்கு ஒரு நித்திய கன்மலை எனக்கு இருக்கிறார். அவரை நான் நோக்கி பார்க்கிறேன். 2 ராஜாக்கள் 2:22. 2 ராஜாக்கள் 2:22. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி நல்ல கவனிங்க. அந்த சாபம் நிறைந்த அந்த இடத்துல கசப்பு நிறைந்த தண்ணீரை உப்பை போட்டு எலிசாவின் மூலம் கர்த்தர் அற்புத சுகமாக்குகிறார். வசனம் சொல்லுகிறது, இந்நாள் மட்டும் அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகவே இருக்கிறது. கைவத்தி சொல்லுங்க, ஆண்டவர் ஒன்றை செய்வாரானால் அதை எந்த சக்தியாலோ ரிவர்ஸ் பண்ண முடியாது. சத்ருவோ, சூழ்நிலையோ, நெருக்கங்களோ, பிரச்சனைகளோ ஒரு நாளும் ஆண்டவர் செய்ததை மாற்ற முடியாதது. மாற்ற முடியாத ஒரு நித்திய கன்மலை நம்மோடு கூட இருக்கிறார். அந்த கன்மலையை இந்த மாதத்தில், இந்த 5வது மாதத்தில் நாங்கள் அனுபவிக்க, அன்னாளை போல அனுபவிக்க, தாவீதை போல அனுபவிக்க, இஸ்ரவேலரை போல அனுபவிக்க, நிகரற்ற கன்மலையை அனுபவிக்க கிருபை தாரும். நம்பகமான கன்மலையை அனுபவிக்க கிருபை தாரும். நித்தியமான கன்மலையை அனுபவிக்க கிருபை தாரும். எல்லாரும் முழங்காற்படிடும். எல்லாரும் முழங்காற்படிட்டு இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை ரொம்ப நேசித்திருக்கிறார். அவரே கன்மலையாய் நம்மோடு கூட இருக்க கர்த்தர் விரும்புகிறார். 3 அனுபவங்களை கர்த்தருடைய பிள்ளைக்கு தருக. அதில் முதல் அனுபவத்தை தான் அந்த காலை வேளையில பார்த்திருக்கிறோம். முதல் அனுபவம், அவர் கன்மலையாய் இருப்பவர். அந்த கன்மலையாய் இருப்பவரை அனுபவித்த 3 நபர்கள், அதை தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அந்த கன்மலையானவரை அனுபவித்த முதல் நபர் அன்னாள். அவர் சொல்லுகிறார், இந்த கன்மலை நிகரற்ற கன்மலை. யாரும் செய்ய முடியாததை
எனக்காக செய்த நிகரற்ற கன்மலை. இரண்டாவது, இந்த கன்மலை அனுபவித்த நபர் தாவீது. அன்னாளுக்கு நிகரற்ற கன்மலையாய் இருந்து எவரும் செய்ய முடியாததை செய்தார். ஆனால் தாவீது சொல்கிறார், இந்த கன்மலை நம்பகமான கன்மலை, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலை. எப்ப வேண்டுமானாலும் என் ஆண்டவரை நான் பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் போனா நிம்மதி, நிறைவு, சமாதானம், பதிலை தரக்கூடிய நம்பகமான கன்மலை. மூன்றாவது, நித்திய கன்மலை. இஸ்ரவேலர் அனுபவித்தார்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த 5வது மாதத்துல இந்த நிகரற்ற கன்மலையை நான் ருசி பார்க்க எனக்கு கிருபை தாரும். இந்த நம்பகமான கன்மலையை எல்லா சூழ்நிலையிலும் நான் சந்திக்க, அவர் பாதத்திற்கு வர கிருபை தாரும். நித்திய கன்மலையாய் இருப்பவர் ஒன்றை செய்வாரானால் எவரால் அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. சத்துருவாலோ, மனிதனாலோ, பிரச்சனைகளாலோ, நெருக்கங்களாலோ, போராட்டங்களாலோ நித்திய கன்மலையானவர் செய்ததை யாராலும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. இதை என் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் அனுபவிக்க எனக்கு ஒரு கிருபை தாரும். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த 5வது மாதத்தின் முதல் வாரத்திலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் கன்மலை. ஆண்டவரே, எங்களுடைய கன்மலையாய் இருக்கிறவரை நாங்கள் இந்த மாதம் சார்ந்து கொள்ள அனுபவிக்க உதவி செய்யும். கன்மலையாய் இருப்பவரை அனுபவித்த ஆண்டவரே, உம்முடைய தாசர்களை ஆண்டவரே இந்த காலை வேளையிலே வைத்து எங்களோடு கூட பேசினீரே, அன்னால போல நிகரற்ற கன்மலையை நாங்கள் அனுபவிக்கணும். தாவீதை போல நம்பகமான கன்மலையை அனுபவிக்கணும். இஸ்ரவேலரை போல நித்திய கன்மலையாய் இருக்கிறவரை எங்கள் வாழ்க்கையிலே ருசி பார்த்து நாங்களும் சொல்லணும், அவர் எனக்கு நிகரற்ற கன்மலை, அவர் எனக்கு நம்பகமான கன்மலை, அவர் எனக்கு நித்திய கன்மலை என்று சொல்ல, சாட்சி சொல்ல எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் அனுபவமாக்கி தருவாராக. வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.